வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம மாடல் எக்ஸாம் 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 மாடல் எக்ஸாம் கொஷின்ஸு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு மாடல் எக்ஸாமுக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணி கொஷின் எடுக்கிறோம் அப்படின்றது நம்மளோட ப்ளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் இருக்க என்னென்ன டாபிக்ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, நமக்கு சில விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே பிளாங்காக நம்ம மாடல் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணும்போது நம்மளால் எதுவுமே கற்றுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். லேகிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 or 2 டைம்ஸ் இன்னொரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அகெயின் மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் ஒரு சப்ஜெக்ட்ஸுமே நம்ம இண்டிவிஜுவலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் டே பை டே பேசிக்ஸில். ஸோ அந்த டே பை டே வீடியோஸில் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 150+ ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும் போது அந்த ஸ்டடி பிளானிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த மாடல் எக்ஸாமில் நம்ம தமிழில் டே 16, 17, 18 போட்ட வீடியோஸும், தமிழ் இலக்கணம்காக டே 7 இருக்க மெட்டீரியல்ஸ்லேருந்தும் கொஷின்ஸ் வரும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். தொழில்பெயர் தொடர்பான சரியான கூற்று எது? தொழில்பெயர் அப்படின்னா நம்ம தள்ள முடியும் அப்படின்னு சொன்னோம். அதை பற்றி சரியான ஒரு கூற்று என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். தொழில்பெயர் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலின் பெயராக அமைந்து காலம், பால், எண் ஆகியவற்றை காட்டாது. சரிங்களா? தொழில் பெயரில் நமக்கு காலத்தையோ பாலையோ ஆண்பாலா பெண்பாலா அந்த மாதிரி எண் எதுவுமே நமக்கு காட்டாது. ஒரு செயலின் பெயராக அமைந்து காலம், பால், எண் ஆகியவற்றை காட்டாது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் காட்டும்னு சொல்லியிருக்காங்க. பட் தொழில் பெயர் இது எல்லாத்தையும் காட்டாது. அதே மாதிரி தொழில் பெயர் வினை முற்றாக மட்டுமே வரும், முன்னிலை ஒருமையில் மட்டுமே வரும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே பாசிபிள் கிடையாது. தொழில் பெயர் ஒரு செயலின் பெயராக அமைந்து காலம், பால், எண் ஆகியவற்றை காட்டாது. அதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்காது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் இது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். காரை என்ற சொல்லை யானைப்பாகர்கள் தங்களுக்குள் குறிப்பிட்ட பொருளில் பயன்படுத்துவது எந்த வகை? காரை அப்படின்ற அந்த வார்த்தையை யானைப்பாகர்கள் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டும் ஒரு வார்த்தையை கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பேர்? குழுவுக்குறி. குழுவுக்குறி. நம்ம தகுதி வழக்கில் இது பார்த்துருப்போம். தகுதி வழக்கில் மங்களம், இடக்கரக்கல், குழுவுக்குறி எல்லாமே வகைகள். தகுதி வழக்கில் வர கிளாசிஃபிகேஷன்ஸ். அதில் காரை அப்படின்றத யானைப்பாகர்கள் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த வகை அப்படின்னு பார்த்தோன்னா அது குழுவுக்குறி வகை. ஒரு குழுவினர் மட்டுமே யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள் அப்படிங்கும்போது அது குழுவுக்குறி வழக்கு. அடுத்து, எழுதுவான் என்ற சொல்லின் காலத்தை குறிக்கும் பகுபத உறுப்பு எது? எப்போவுமே காலத்தை குறிக்கும் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ பகுபத உறுப்புகள், அந்த உறுப்புகளில் எது காலத்தை காட்டும் அப்படின்னு சொன்னால் இடைநிலை தான் காலத்தை காட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுபத உறுப்புகளில் இடைநிலை காலத்தை காட்டும் ஒரு உறுப்பு. அப்போது எழுதுவான் என்ற சொல்லில் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. எழுத்துநிலை மண்டபம் என்ற சொல் எதை குறிக்கிறது? எழுத்துநிலை மண்டபம்னு எதை சொல்கிறோம்? சிற்பக்கூடத்தை சொல்கிறோம். எழுத்துநிலை மண்டபம் என்பது ஓவியக்கூடம். எழுத்துநிலை மண்டபம் என்பது ஓவியக்கூடம். முதற்போலி முதல் எழுத்து. அப்போது கடைப்போலினா என்னது? முதற்போலி அப்படின்னு சொன்னால் முதல் எழுத்து மாறி இருக்கும். இப்போ மஞ்சு அப்படின்றத மைஞ்சு அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது கடைப்போலி அப்படின்னா என்னது? கடைசி எழுத்து. இறுதி எழுத்து மாறி இருக்குன்னா அது கடைப்போலி. முதற்போலி முதல் எழுத்து எனில் கடைப்போலி இறுதி எழுத்து. திருவள்ளுவர் சிலையில் 133 அடி உயரம் எதன் குறியீடாக அமைந்துள்ளது? 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா? அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 133 அதிகாரங்களை கொண்ட திருக்குறளை குறிக்கிறது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது. அதை மீன் பண்ணுறதுக்காக தான் திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரத்தில் வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். படித்தவன் என்ற சொல்லின் விகுதி எது? விகுதினா கடைசி. கடைசியில், பகுதி முதல்ல, விகுதி கடைசியில். அப்போ படித்தவன் என்ற சொல்லின் விகுதி எது? அவன். அவன் தான் விகுதி.
செத்தார் என்பதை இயற்கை எய்தினார் என்பது எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? செத்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இயற்கை எய்தினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது எதற்கு எடுத்துக்காட்டு? அது மங்களம். மங்களம் அப்படின்றது என்ன? ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணி கொஞ்சம் பாலிஷாக நாகரிகமாக சொல்கிறது, அதுதான் வந்துட்டு ஒரு மங்களம் அப்படின்னு சொல்லுவோம். இது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அதே மாதிரி தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு, இந்த மாதிரி வழக்குகளில் வரும். ஸோ இது என்னது? தகுதி வழக்கில் மங்களம் அப்படின்ற டைப்பில் வரும். சரிங்களா? செத்தார் அப்படின்றத இயற்கை எய்தினார்னு நம்ம சொல்கிறோன்னா அது மங்களம். அடுத்து கருத்துப்பட ஓவியத்தின் முக்கிய நோக்கம் எது? கருத்துப்பட ஓவியங்கள் இருக்கு இல்லையா, அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை காட்சிகளை காட்டுமா? கிடையாது. அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களை எளிமையாக வெளிப்படுத்துதல். அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களை பிக்சராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் கருத்துப்பட ஓவியங்கள். வார்த்தைகளே தேவையில்லை இல்லையா? முதல்வன் படத்தில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த ரகு வில்லனோட வாயிலேருந்து அர்ஜுன் அப்படி கொக்கி போட்டு அந்த நாக்கு இழுப்பார், இந்த மாதிரிலாம் பிக்சர் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதான் கருத்துப்படம். ஸோ வார்த்தைகள் எதுவுமே தேவையில்லை, எதுவுமே பேச தேவையில்லை, அந்த பிக்சர்ஸே நம்ம என்ன விஷயம் சொல்லணுமோ அதை சொல்லிடும். ஸோ அது கருத்துப்படம். அப்போது அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களை எளிமையாக வெளிப்படுத்துவதற்காக தான் கருத்துப்பட ஓவியத்தோட முக்கிய நோக்கம். அது ஆப்ஷன் சி பார்த்தோன்னா கோயில் வரலாற்றை மட்டும் பதிவு செய்யுமா? கிடையாது. விலங்குகளை மட்டும் சித்தரிக்குமா? அதுவும் கிடையாது. கீழ்கண்டவற்றில் பெயர் பகுபதம் எது? பெயர் பகுபதம்னா பேர். பொன்னன். பெயர் பகுபதம் பொன்னன். நடந்தான், பாடினான், எழுதினான் வராது. பெயர் பகுபதம் என்னது? பொன்னன். கீழ்கண்டவற்றுள் இயல்பு வழக்கின் சரியான வரிசை எது? இயல்பு வழக்கில் 3 டைப் இருக்குது, தகுதி வழக்கில் 3 டைப் இருக்குது. இப்போ இயல்பு வழக்கோட சரியான வரிசை எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இயல்பு வழக்கின் சரியான வரிசை இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. அடுத்து கோட்டோவியம் என்பதில் அடிப்படையாக குறிப்பிடப்படும் கலைக்கூறு எது? கோட்டோவியம் அப்படின்னா எதை சொல்கிறாங்க? அதோட கோடு. கோட்டோவியம் என்பதின் அடிப்படையான குறிப்பிடப்படும் கலைக்கூறு கோடு. நடந்தான் என்ற சொல்லை பகுபத உறுப்புகளாக பிரிக்கும் போது இடைநிலை என்னவா இருக்கும்? நடந்தான் என்ற சொல்லை பகுபத உறுப்புகளாக நம்ம பிரிக்கிறோன்னா இடைநிலையில் என்ன எழுத்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நட கூட்டல் இந்து கூட்டல் தாவை மட்டும் நம்ம பிரிக்கணும். தா நெடுலாம் இருக்கு இல்லையா, இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா? அப்போ நட கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு நம்ம பிரிப்போம். அப்போ அதில் இடைநிலை என்ன வரும்? இத்து. இத்து தான் இடைநிலை. இந்து அப்படின்றது சந்தியை. நட பகுதி, இந்து சந்தி, இத்து இடைநிலை, ஆண் விகுதி அப்படி வரும். சரிங்களா? அப்போ இதில் இடைநிலை இத்து. ஆப்ஷன் சி இத்து. இடக்கரக்கல் மற்றும் மங்களம் ஆகியவற்றை வேறுபடுத்தும் முக்கிய அடிப்படை எது? இடக்கரக்கல், மங்களம், இந்த 2 டைப்பில் இது தகுதி வழக்கோட டைப்ஸு. இது 2த்தையும் வேறுபடுத்துகிற ஒரு முக்கிய அடிப்படையான கூற்று எது அப்படின்னு பார்த்தோன்னா நாகரிகம் அல்லது தகுதி கருதி மறைமுகமாக கூறுதல். இடைக்கரக்கல்ல நாகரிகம் அல்லது தகுதி கருதி மறைமுகமாக கூறுதான் இடக்கரக்கல். இடக்கரக்கல்ல இப்போ கால் கழுவி வந்தான், அதை நம்ம நாகரிகம் இல்லாமல் சொல்லணும்னா சிறுநீர் கழித்து வந்தான் அப்படின்னு சொல்லணும். அதற்கு பதிலாக கால் கழுவி வந்தான் நம்ம சொல்கிறோன்னா அது இடக்கரக்கல். நாகரிகம் அல்லது தகுதி கருதி மறைமுகமாக சொல்கிறது. அதுவே மங்களம் அப்படின்றது நல்ல சொல்லாக மாற்றுதல். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இறந்தார், செத்தார், இந்த மாதிரி வார்த்தைக்கு பதிலாக இயற்கை எய்தினார் அப்படின்னு வேறு நல்ல வார்த்தைகளாக யூஸ் பண்ணுறது மங்களம். அப்போது இடக்கரக்கல்னா என்னது? நாகரிகம் அல்லது தகுதி கருதி மறைமுகமாக கூறுதல். மங்களம் அப்படின்றது நல்ல சொல்லாக மாற்றுதல். அடுத்து வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான காலத்தை சரியாக குறிப்பிடுவது எது? வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான காலம் எப்போ தொடங்கி எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1973 தொடங்கி 1976 முடிஞ்சிருக்கும். சரிங்களா? 73 முதல் 76 வரை வள்ளுவர் கோட்டத்தோட கட்டுமான காலம் குறிப்பிடப்படுகிறது. அடுத்து கீழ்கண்டவற்றில் ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாதது எது? ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாதது எது? கை. கை மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த 42 எழுத்துக்களில் வராது.
சுடுகாடை நன்காடு அப்படின்னு நம்ம மாற்றினோன்னா அது எந்த அடிப்படை நோக்கமாக இருக்கும்? சுடுகாடு அப்படின்றது நன்காடாக மாற்றணுன்னா தகாத சொல்லுக்கு பதிலாக மங்களமான சொல்லை பயன்படுத்துதல். தகாத சொல்லுக்கு பதிலாக மங்களமான சொல்லை பயன்படுத்துதல், அதுதான் வந்துட்டு மங்களம் கேட்டகரியில் வரும். சுடுகாடுக்கு பதிலாக நன்காடு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோன்னா. அடுத்து, பண்டைய தமிழகத்தில் ஓவியங்களை வரைவதற்கு பயன்படுத்தப்பட்ட துணிக்கு வழங்கப்பட்ட பெயர்களில் சேராதது எது? பண்டைய காலத்தில் ஓவியங்களை வரைகிறதுக்கு பயன்படுத்த அந்த துணிக்கு நிறைய பெயர்கள் இருந்திருக்கு. அதில் சேராத பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செப்பேடு. ஏன்னா ஓவியங்கள் வரைய பயன்படுத்தப்பட்ட துணிகளின் பெயர்கள் என்னென்ன? எழினி, கிளி, படாம். இது எல்லாமே துணியை குறிக்கும். எழினி, கிளி, படாம். அப்போது செப்பேடு அப்படின்றது துணியை மீன் பண்ணாது இல்லையா? அப்போது ஆடுவான் என்ன? செப்பேடு. ஓடுகின்றான் என்ற சொல்லின் சந்தி இடம்பெறும் இடம் எது? ஓடுகின்றான் அப்படின்ற அந்த பெயரில், அந்த சொல்லில் சந்தி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் வரும். பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம், அதர்வைஸ் இல்லைன்னா விகுதி, இப்படி வரும். சரிங்களா? அப்போது சந்தி அப்படின்ற ஒரு இது எங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓடுகின்றான் என்ற சொல்லில் சந்தி இடம்பெறும் இடம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில். மருவு அல்லது போலி ஆகியவற்றில் உள்ள வேறுபாடு என்ன? மருவு மற்றும் போலி இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மருவு அப்படின்னா இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து வழங்குவது. அதே போலினா எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாது. சரிங்களா? மருவு என்பது இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து வழங்குவது. இப்போ நம்ம ஊர் பெயர்கள் தஞ்சாவூர், தஞ்சை, திருச்சிராப்பள்ளி, திருச்சி, அதே மாதிரி கும்பகோணம், குடந்தை, இந்த மாதிரி காலப்போக்கில் மாறி வந்த அந்த வார்த்தைகள் தான் மருவு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து வழங்குவது. அதே போலி அப்படின்றது 5 அப்படின்றத 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போது எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கும் அப்படின்னா அது போலி. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் பண்டைய ஓவிய மரபுடன் தொடர்பு இல்லாதது எது? பண்டைய ஓவிய மரபுடன் தொடர்பு இல்லாதது செப்பேடு ஓவியம். செப்பேடுகளில் ஓவியம் ஒன்று கிடையாது இல்லையா? குகை ஓவியம், துணி ஓவியம், கலம்காரி ஓவியம் எல்லாமே இருக்குது. செப்பேடு ஓவியங்கள் கிடையாது. அடுத்து, வந்தனன் என்ற சொல்லின் ஆண்பால் ஒருமையை உணர்த்தும் பகுதி எது? வந்தனன் அப்படின்ற இதில் இது ஆண்பாலுக்கான வார்த்தை அப்படின்றத உணர்த்துகிற அந்த பகுதி என்னது? அண் வந்தனன். ஓகேங்களா? அடுத்து, வாசல், தஞ்சை, குடந்தை போன்ற சொற்கள் பொதுவாக எந்த வகையைச் சேர்ந்தவை? வாயில் அப்படின்னு தான் வரணும். வாயில் கதவு, முன் வாயில், இல் முன். முன் வாயில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது கரெக்டான தமிழ் வார்த்தை இல் முன், இல்லத்தின் முன்பகுதி. அப்போ இல் முன் வரணும். அது அப்படியே மாறி மாறி மருவி வாசல்னு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தஞ்சாவூர், தஞ்சை, கும்பகோணம், குடந்தை, இந்த மாதிரி இந்த சொற்கள் எந்த வகையில் சேரும்னா மருவு சொற்கள். இவை எல்லாமே மருவு சொற்கள். அடுத்து, இந்தியா இதழில் கருத்துப்பட ஓவியத்தை பயன்படுத்தியதன் சிறப்பு என்ன? இந்தியா இதழில் பாரதியார் வந்து கருத்துப்பட ஓவியங்களை ஃபஸ்ட்டு செஞ்சுருப்பார். அதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அரசியல் கருத்துக்களை காட்சி வடிவில் எளிமைப்படுத்தியது. அந்த கருத்துப்பட ஓவியங்கள் அரசியல் கருத்துக்களை காட்சி வடிவில் எளிமைப்படுத்தியது. அதுதான் வந்துட்டு அதோட மிக ஒரு சிறப்பான விஷயம். சரிங்களா? அடுத்து, அமைச்சு எந்த வகை போலிக்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது? அமைச்சு அப்படின்னு அந்த வார்த்தை எங்கே வந்து இந்த எழுத்துக்கள் மாறி இருக்கு அப்படின்னா நடுவில் இடைப்போலி. அமைஞ்சு, அமைஞ்சு அப்படின்னு வரணும். மா இஞ்சு, அமைஞ்சு. அமைஞ்சு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக அமைச்சு அப்படின்னு இருக்குது. ஸோ அமைஞ்சு அப்படின்னு நடுவில் மா இஞ்சு வரணும். அப்போ நடுவில் எழுத்துக்கள் மாறி இருக்குன்னா அது இடைப்போலி. கீழ்கண்டவற்றில் தகுதி வழக்கில் சேராதது எது? தகுதி வழக்கில் என்னென்ன வரும்? இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி வரும். அதுவே இயல்பு வழக்கில் என்னென்ன வரும்? இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மருவு வரும். அப்போ இங்கே தகுதி வழக்கில் சேராதது எது? இலக்கணப்போலி. ஏன்னா இலக்கணப்போலி அப்படின்றது இயல்பு வழக்கில் வரணும். அடுத்து, பொன்னன் என்ற சொல்லின் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றுள் பால் மற்றும் எண்ணெய் காட்டும் உருபு எது? பொன்னன் அப்படின்ற அந்த சொல்ல
திணை, பால், எண், இடம் ஆகியவற்றில் பால் என்ன பால், அதே மாதிரி எண்ணெய் காட்டும் அந்த உறுப்பு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா விகுதி. அண்ணுன்னு வரும். பாலை காட்டும் ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு காட்டுறது விகுதி தான். காட்டும் உறுப்பு விகுதி. மேகம் மழை பொழிவது போல விரைந்து பாடுபவர் என்ற கருத்து யாருடைய பெயருக்கான காரணத்துடன் தொடர்புடையது? மேகம் மழை பொழிவது போல விரைந்து யார் பாடுவார்? அப்போ அந்த இந்த கூற்று யாரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா காலமேக புலவரோட தொடர்புடையது. கீழ்கண்ட இணைகளில் கடைப்போலியை சுட்டுவது எது? கடைப்போலினா கடைசி எழுத்து மாறி இருக்கணும். பசல் அப்படின்றது பைசல்னா அது முதல் போலி. இளஞ்சி அப்படின்றது இளைஞ்சினா இடைப்போலி. நிலம் அப்படின்னா நிலன்னு மாத்திரம்னா அதுதான் கடைப்போலி. கடைசி எழுத்து மாறி இருக்குன்னா அது கடைப்போலி. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதுவே 5 அப்படின்றது 5ன்னு மாறி இருக்கு அப்படின்னா அது என்னது? முற்றுப்போலி. எல்லா எழுத்துக்களும் மாறி இருக்கு அப்படின்னா அது முற்றுப்போலி. திருவள்ளுவர் சிலையில் 38 அடி பீடமும் 95 அடி சிலை பகுதியும் சேர்ந்து உணர்த்துவது என்ன? பீடம் 38 அடி இருக்குது, சிலை 95 அடி இருக்குது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி 38 அதிகாரங்கள், அதே மாதிரி 95 அதிகாரங்கள். அறத்துப்பாலில் 38, பொருட்பால் இன்பத்துப்பால் சேர்த்து 95. ஸோ மொத்தமாக இந்த 133 அடியில் பீடம் 38 அடி அதிகாரத்தையும் 95 அதிகாரங்கள் தான் மீன் பண்ணுது. அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் இன்பத்துப்பாலில் இருக்க அதிகாரங்கள் சேர்ந்து தான் இந்த அவரோட ஹைட்டு, அந்த சிலையோட ஹைட்டை மீன் பண்ணுது. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 38 அதிகாரங்கள் ப்ளஸ் 95 அதிகாரங்கள். கீழ்கண்டவற்றில் வினை பகுபதம் அல்லாதது எது? வினை அப்படின்னா ஒரு செயல். ஏதோ ஒன்று வந்தான், சென்றான், பாடினான், இதெல்லாம் ஒரு செயல். ஆனால் மாணவன் அப்படின்றது வினை பகுபதம் கிடையாது. கீழ்கண்டவற்றில் வினை பகுபதம் அல்லாதது மாணவன். 5 என்ற வார்த்தை 5 போன்ற மாற்றத்தில் சொல்லின் பல எழுத்துக்கள் மாற்றமடைந்துள்ளதால் அது என்ன? எல்லா எழுத்துக்களும் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது முற்றுப்போலி. முதல் எழுத்து மாறி இருக்கு அப்படின்னா அது முதல் போலி. நடுவில் எழுத்து மாறி இருக்குன்னா அது இடைப்போலி. கடைசி எழுத்து மாறி இருக்குன்னா அது கடைப்போலி. எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்குன்னா அது என்னது? முற்றுப்போலி. எல்லா எழுத்துக்களும் மாறியும் நமக்கு பொருள் கரெக்டாக விளங்கும், சரிங்களா? அதுதான் போலி. அப்போ இதில் முற்றுப்போலி. கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்ற இணை எது? பொருத்தமற்ற இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணூல் விலங்கியர்னு ஓவியரோட பேர், கரெக்டு. எழுத்துநிலை மண்டபம் ஓவியக்கூடம், அதுவும் கரெக்டு. பரினா குதிரை, அதுவும் கரெக்டு. படாம்னா செப்பேடு இல்லை இல்லையா? படாம் அப்படின்னா துணி, ஓவியம் வரைய பயன்படுத்தப்படும் துணிக்கு பேர் தான் படாம். அப்போ இங்கே பொருத்தமற்ற இணை ஆப்ஷன் டி. கண்ணூல் விலங்கியர் ஓவியர், எழுத்துநிலை மண்டபம் ஓவியக்கூடம், பரி குதிரை, படாம் துணி வரணும், சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். வழக்கு என்ற பொது பிரிவின் கீழ் வரும் 2 முக்கிய வகைகள் எவை? வழக்கில் 2 வகைகள் என்னது? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. வழக்கின் 2 கிளாசிஃபிகேஷன், இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. பிறரிடம் வெளிப்படையாக கூறத்தகாத ஒன்றை நாகரிகம் கருதி மறைமுகமாக சொல்கிறதுக்கு என்ன பேர்? நாகரிகம் கருதி மறைமுகமாக சொல்கிறதுக்கு பேர் இடக்கரக்கல். பிறரிடம் வெளிப்படையாக கூறத்தகாத ஒன்றை நாகரிகம் கருதி மறைமுகமாக கூறுவது இடக்கரக்கல். கால் கழுவி வந்தான், அது இடக்கரக்கல் கேட்டகரி. பொன்னை பரி என்ற பயன்பாட்டு எந்த தொழில் சார்ந்த குழுவுக்குறியாக கருதப்படுகிறது? பொன்னை பரி அப்படின்ற வார்த்தை எந்த குழுக்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொற்கொள்ளர்கள் யூஸ் பண்ணுவாங்க. பொன்னை பரி என்ற பயன்பாடு பொற்கொள்ளர் தொழில் சார்ந்த குழுவுக்குறியாக கருதப்படுகிறது. அடுத்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எது? முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஊரு. முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஊரு, நெடுலா வரும், சரிங்களா? கீழ்கண்டவற்றில் முற்றுப்போலியின் சரியான தன்மை எது? முற்றுப்போலி அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன 5, 5 எல்லா எழுத்துக்களும் மாறி இருக்கும்னு சொல்லிட்டு, அப்போ முற்றுப்போலியில் சொல்லின் பல எழுத்துக்கள் மாறியும் பொருள் மாறாது, அதுதான் முற்றுப்போலி.
ஓலை அப்படின்ற வார்த்தையை திருமுகம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது எந்த வழக்கு? நம்ம வந்து அப்படியே மங்களம் இல்லாத ஒரு சொல்லுக்கு எடுத்துட்டு டீசெண்டான ஒரு சொல்லை, மங்களமான ஒரு சொல்லை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த வழக்குக்கு பேர் என்ன? மங்களம். ஓலை அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக திருமுகம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது மங்களம் வகைக்கு எடுத்துக்காட்டு. தஞ்சாவூர் ஓவியத்தின் சிறப்பம்சங்களுள் ஒன்றாக கருதப்படுவது எது? தஞ்சாவூர் ஓவியங்களோட சிறப்பம்சம் எது? அது வந்து குகை சுவர்களில் மட்டும் வரைவதா? கிடையாது. அலங்கார செழுமையுடன் உருவங்களை சித்தரித்தல். அலங்கார செழுமையுடன் உருவங்களை சித்தரித்தல் தான் தஞ்சாவூர் ஓவியங்களோட சிறப்பம்சம். அதுவே ஆப்ஷன் சி பாருங்கள், அரசியல் கேலி சித்திரங்களை மட்டும் வரைவதா? கிடையாது. கற்களில் மட்டும் செதுக்குவதா? அதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தஞ்சாவூர் ஓவியத்தின் சிறப்பம்சம் என்ன? அலங்கார செழுமையுடன் உருவங்களை சித்தரித்தல். மஞ்சு அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக மைஞ்சு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது இது வந்து எந்த வகையான போலி? முதல் எழுத்து மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது முதற்போலி. கீழ்கண்டவற்றுள் இலக்கண வழக்கில் சேரும் 3 வகைகளுள் ஒன்று அல்லாதது எது? சரி, இயல்பு வழக்கில் சேரும். இயல்பு வழக்கில் என்னென்ன வரும்? இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, மருவு, 3ம் வந்து இயல்பு வழக்கில் வரும். அதுவே மங்களம் அப்படின்றது தகுதி வழக்கில் வரக்கூடிய ஒரு டைப்பு. அப்போது இதில் சேராதது மங்களம். இயல்பு வழக்கில் சேராத 3 வகை 3 வகைகளில் ஒன்று சேராதது என்று மங்களம். வந்தனன் என்ற சொல்லில் ஆண்பால் ஒருமையை உணர்த்தும் உறுப்பு எது? ஆண்பால் ஒருமையை உணர்த்தும் உறுப்பு அண்ணு. வந்தனன் என்ற சொல்லில் ஆண்பால் ஒருமையை உணர்த்தும் உறுப்பு அண்ணு, கடைசியில் விகுதி. ஓவியத்துடன் தொடர்புடைய நூல் சான்று சரியாக பொருந்துவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓவியங்கள் ப்ளஸ் அந்த எதோடு பொருந்தியிருக்கு நம்ம பார்க்கணும். மணிமேகலை புனையா ஓவியம், நெடுநல் வாடை புனையா ஓவியம், பரிபாடல் எழுத்துநிலை மண்டபம், இது எல்லாமே கரெக்ட் இல்லையா? ஓவியத்துடன் தொடர்புடைய நூல் சான்று சரியாக பொருந்துவது எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே சரியாக தான் பொருந்தியிருக்கு. மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். மணிமேகலை புனையா ஓவியம், நெடுநல் வாடை புனையா ஓவியம், பரிபாடல் எழுத்துநிலை மண்டபம். கீழ்கண்டவற்றுள் வழக்குகளில் சரியான முழுமையான அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கு அப்படிங்கும்போது இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகைகள் இருக்குது. இயல்பு வழக்கு அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. அதுவே தகுதி வழக்கு இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வழக்குகளில் சரியான அமைப்பு வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. தகுதி வழக்கில் இலக்கணக்கல், மங்களம், குழுவுக்குறி இப்படின்னு 3 வகைகள் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தகுதி வழக்கின் சரியான வரிசை எது? தகுதி வழக்கின் சரியான வரிசை இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி. தகுதி வழக்கின் சரியான வரிசை இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி. கீழ்கண்ட இணைகளில் முதற்போலியை சுட்டுவது எது? முதல் போலி அப்படின்னா முதல் எழுத்து மாறி இருக்கும். இப்போ முதல் எழுத்து மாறி இருக்க ஒரு இணை எது? மஞ்சு அப்படின்றது மைஞ்சு. மஞ்சுன்ற வார்த்தை மைஞ்சுன்னு மாறி இருக்கு இல்லையா? அதுதான் முதற்போலி. கீழ்கண்டவற்றுள் தகுதி வழக்கின் 3 வகைகள் எவை? தகுதி வழக்கோட 3 வகைகள் இலக்கணம் உடையது, இலக்கண போலி இயல்பு வழக்கு சொல்லிட்டுருக்கேன். தகுதி வழக்கின் 3 வகைகள் இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி. தகுதி வழக்கின் 3 வகைகள் இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதற்போலி முதல் எழுத்து மாறுதல், இடைப்போலி இடையில் இருக்க எழுத்து மாறுதல், கடைப்போலி கடைசி எழுத்து மாறுதல். கரெக்டாக தான் இருக்குது. முற்றுப்போலி அப்படின்னா எழுத்து மாறியும் பொருள் மாறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் முற்றுப்போலியில் எழுத்து மாறுனா பொருள் மாறாது. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறான இணை, முற்றுப்போலி. சரிங்களா? முதல் போலி முதல் எழுத்து மாறுதல், இடைப்போலி நடுவில் இடையெழுத்து மாறுதல், கடைப்போலி கடைசி எழுத்து மாறுதல், முற்றுப்போலி எழுத்துக்கள் மாறியும் பொருள் மாறாதுன்னு வரணும். தப்பாக இருக்குது. அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, இலக்கண போலி எந்த பிரிவில் அடங்குகிறது? இலக்கண போலி அப்படின்றது தகுதி வழக்கா இயல்பு வழக்கா? இயல்பு வழக்கில் வரும் இல்லையா? இலக்கண போலி அப்படின்றது இயல்பு வழக்கு பிரிவில் அடங்கும். இது மாடல் எக்ஸாம் 6. இதே மாதிரி 5 மாடல் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இருக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பரேஷன் வச்சுட்டே இருங்க. ஸோ லீவு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி என்ன இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. 2 ஹவர்ஸ்னால் 2 ஹவர்ஸ் பர் டே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? 10வது 2 ஹவர்ஸு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். மினிமம் 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கோலை ரீச் பண்ண முடியும். இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்குள்ளே எல்லா டாபிக்ஸ்க்கும் கவர் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறது இம்பார்ட்டனோ அதே மாதிரி அதை டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்து மைண்டில் போய் சேர்ந்துருக்கு, எந்த டைம்குள்ளே நம்மளால் செய்ய முடியுது, இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணுமா, இல்லை நம்மளால் ஸ்லோவாக பண்ணாலும் அந்த டைம்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுதா, இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸ்க்கும் நம்ம டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மாடல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதர்வைஸ் டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். இருக்கிற டைம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.